இனிய காலை வணக்கம் நண்பர்களே. இது திருவேட்களம் தலத்தை பற்றிய இரண்டாவது புதிய பதிவு. திருவேட்களம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக வளாகத்தை ஒட்டி அமைந்திருக்கிறது. புராதன கோயிலுங்க. இதில் நேற்றைய பதிவில் ஒரு பாடல் பார்த்துட்டோம். இன்றைய பதிவில் இன்னொரு பாடல் பார்க்கலாம். பதிகை பாடல். வேட்களத்து உரை வேதியன் எம் இறை, வேட்களத்து உரை வேதியன் எம் இறை, ஆக்கள் ஏறுவர் ஆனைந்தும் ஆடுவர், ஆக்கள் ஏறுவர் ஆனைந்தும் ஆடுவர், பூக்கள் கொண்டு அவன் பொன்னடி போற்றினால், பூக்கள் கொண்டு அவன் பொன்னடி போற்றினால், காப்பர் நம்மை கரைமிடற்று அண்ணலே, காப்பர் நம்மை கரைமிடற்று அண்ணலே, வேட்களத்து உரை வேதியன் எம் இறை, ஆக்கள் ஏறுவர் ஆனைந்தும் ஆடுவர், பூக்கள் கொண்டு அவன் பொன்னடி போற்றினால், காப்பர் நம்மை கரைமிடற்று அண்ணலே. பொழிப்புரைக்கு போயிடலாம் நேரம். திருவேட்களத்தில் உரையும் வேதியனாகிய எமது இறைவன் பசுபதியாக, நம்மளாம் பசுங்க, அவர் நமக்கு பசுபதியாக அனைத்து உயிர்களுடனும் கலந்திருப்பவர். அவர் பசுவிடம் இருந்து கிடைக்கப் பெறும் 5 பொருட்களை, அதான் பார்த்தீங்கன்னா ஆனைந்தும் ஆடுவர், ஆடுறதுன்னு திருமுழுக்கு ஆடுறது, அதாவது அபிஷேகம் பண்ணுறது. அவர் பசுவிடம் இருந்து கிடைக்கப் பெறும் 5 பொருட்களை கொண்டு நீராடுதலை பெரிதும் விரும்புபவர். அத்தகைய இறைவனை பூக்கள் கொண்டு அவனது திருவடிகளில் சமர்ப்பித்து அவனை வாழ்த்தி வணங்கினால் திருநீலகண்டராக விளங்கும் அவர் நம்மை காப்பார். அதான் மிடற்றுன்னு ஒரு வார்த்தை. மிடற்று அண்ணலை, கரை மிடற்று அண்ணல்னு வருது பாருங்க, அதுக்கு அதான் அர்த்தம். திருநீலகண்டராக விளங்கும் அவர் நம்மை காப்பார். எனவே நாம் அனைவரும் சிவபெருமானை வணங்கி வழிபட்டு அருள் பெறுவோம். நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம்.